உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இங்கே தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் என்று திருக்குறள் எண் 63. இங்கே பிள்ளை பேருங்கிறதுல ஒரு கதை நான் எழுதியது. பிள்ளைகளை பெறுதல் என்பது தாய்மைக்கு பெருமை தரினும் தந்தைக்கு உரிமை தரினும் சமுதாய செழிப்புக்கும் சிறப்புக்கும் கூட உயர்வை தருவதாகிறது. அதனால்தான் பேறு என அதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அன்பு செல்வனுக்கு பெயர் பொருத்தம் போல் மனைவியும் பொருத்தமாக அமைந்தாள். அன்பு செல்வி கணவனை தெய்வமாக போற்றினாள். குடும்பத்துக்கு ஏற்ற குத்து விளக்காக அவள் விளங்கினாள். அவர்களுக்கு செல்வகுமார் என்று ஒருவன் பிறந்தான் பிள்ளை. அவர்களைப் போலவே அன்பு உடையவனாக, எல்லோருக்கும் உதவுவனாக, இயன்றதை ஏழைகளுக்கு ஈபவனாக விளங்கினான். சமமாக மனிதர்களை மதித்தான். குணத்தின் குன்றாக விளங்கினான். ஏகாதிபத்திய குணம் இல்லாதவனாக இருந்தான். மருத்துவமனை செல்லும் நிலையில் தன் வண்டியை காரை கூட கொடுத்து அவர்களுக்காக உதவினான். சேரி மக்கள் என்று இன்னும் தனி குவளையை கிராமங்களிலே வைத்து கொண்டிருக்கிற நிலையிலே அவர்களை சேர்த்து வைத்து கொண்டு அவர்களோடு உறவாடி கொண்டு உணவு உண்டு கொண்டு சமத்துவமாக இருந்ததை பார்த்து பலர் கேலியே செய்திருக்கிறார்கள். அந்த கேலி கிண்டல்களுக்கெல்லாம் அவன் கவலைப்படவில்லை. அவர்களுக்கு பெண் குழந்தை இல்லை என்ற ஒரு கவலை இருந்தது. பெண் பிள்ளைகள் இருப்பதே பலருக்கு கவலை. கருக்காய் நெல்லை கொடுத்து கருவறுத்து விடுகிறவர்கள் எல்லாம் இந்த இருக்கிற உலகத்தில் பெண் பிள்ளையை தேடி ஒரு அனாதை இல்லத்துக்கு சென்றார். ஒரு வினா தெரிகிற இல்லாத ஒரு குழந்தை கிடைத்தது. அதை முறைப்படி தத்தெடுத்து வளர்த்து தன் பிள்ளை வளரும்போது அதோடு சேர்த்து வளர்த்து வந்து நல்ல உயரிய படிப்பு படித்து அவரும் மருத்துவரானார். அந்த பிள்ளையையே தன்னுடைய மகனுக்கு துணைவியாக்கினார். அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த ஊருக்கு வேண்டியது செய்தார்கள். இந்த ஊர் மக்களினுடைய மிகுந்த வற்புறுத்தலின் பேரில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நின்றார்கள். பிறகு அன்று வந்த முதலமைச்சர் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களுக்கே பதவி கொடுப்பார் என்பதனால் அறநிலையத்துறையை கொடுக்க அவர் அதை மிக சீரும் சிறப்புமாக செய்தார். தனக்கு உடன்பாடோ என்னவோ மக்கள் விரும்புகின்ற தனத்தாலும் கோயில்களே இன்றைக்கும் பொதுப்பணிக்கும் கலைக்கும் கல்விக்கும் பொருத்தமாக இன்று வரைக்கும் இருந்து வருகிற காரணத்தினால் ஒரு சிலவற்ற இடங்களை தவிர அதையெல்லாம் ஒரு 5000 கோயில்களாவது திருப்பணி செய்து மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அந்த கோயில்களினுடைய கட்டமைப்பை உருவாக்கி செய்து வருகிறார். தன் சாதாரண ஒரு பணக்காரனாக செல்வனாக இருக்காமல் தன் பிள்ளை ஒரு இலட்சியவாதியாக வேண்டும் என்ற நிலையிலே உருவாக்கிய அந்த தாயும் தந்தையும் போற்றுதற்கு உரியர்கள். எனவே மக்களை தம்பொருள் தன்பொருள் என்பார்கள். அந்த அறநிலையத்துறை மூலமாக பல சாதனைகளை புரிந்து நீங்காத இடத்தை பிடித்தது மட்டுமல்லாமல் தன் பெற்றோர்களும் பெருமை அடையும்படியாக செய்தார்கள் இருவரும். தனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தவுடனேயே அனாதை இல்லத்துக்கு சென்று ஒரு பெண் குழந்தை எடுத்தார்கள். எனவே இவன் வளர்ந்து மருத்துவராகி பெரியவனாக போன பிறகு ஒரு குழந்தையை எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று தவறாக நினைக்க வேண்டாம். இது தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். நீ என்ன செய்கிறியோ அதான் விதை ஒன்று போக்க சொல்ல ஒன்று முளைக்குமா. எனவே இதை நான் 133 திருக்குறள் தேன் சுவை கதைகள் என்ற என்னுடைய இந்த நூலிலே இதை நான் எழுதியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். ஆதரவு தருக. இந்த நூல்தான் நான் எழுதிய அந்த நூல். நன்றி, வணக்கம்.